ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்துல இந்த பீச் போலீஸ் இஷ்யூன்றது வைரலா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. நானும் பார்த்தேன். நெறைய கான்வர்சேஷன், கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அந்த பெண்ணுக்கு சாதகமாகவும், ஒரு பக்கம் அந்த காவலருக்கு சாதகமாகவும் இருந்தது. ஆக்சுவலி இந்த பிரச்சனையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெண் வழக்கறிஞர். பெண் வழக்கறிஞர் அவங்களுடைய ஆண் நண்பரோட பீச்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்ப டியூட்டில இருந்த ஒரு காவலர் வந்து அவங்க அருகாமையில வந்து, "நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா?" அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. அவங்க ரொம்ப தெளிவான ஒரு பெண் வழக்கறிஞர்ன்றதுனால சட்டப்படி இந்த கேள்வி குற்றமானது அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்பயுமே திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு காவல்துறையில இருக்கேன். நான் இந்த கேள்விகள்லாம் கேட்கறது என்னுடைய உரிமை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இவங்க வீடியோ ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க. ஆனா, அவங்க ஒரு பெண் வழக்கறிஞரா இருந்தனால விவரமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த காவலர் அந்த இடத்துல அது மாரி நடந்துகிட்டது முழுவதும் தவறா அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய காவல்துறையில என்ன அங்க டியூட்டில பண்ணணுமோ, அத பண்ணியிருக்காரு. என்கொயரி பண்றதுன்றது அவங்களுடைய உரிமை தான். யாரா இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரையும் "நீ எதுக்கு இங்க நிக்கிற?" சந்தேகப்படக்கூடிய இடத்துல, சந்தேகப்பட நேரத்துல இருந்தா கேள்வி கேட்கலாம். ஆனா, கணவன் மனைவியா அப்படின்னு 2 பேரையும் தொடர்பு படுத்தி அந்த இடத்துல ஒரு கேள்வியை வைப்பதுன்றது, ஒரு பெண்ண தனிப்பட்ட விதமா கேட்பது என்பது சட்டப்படி குற்றம். அது காவல்துறையாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அது மாரி கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. சோ அத அவருக்கு தெரியலை. அந்த காவலருடைய அறியாமையும் அங்க ஒரு காரணமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு. இதே அவங்க பெண் வழக்கறிஞரா இருந்ததுனால, அதுவும் இல்லாம அந்த துறையில வழக்கறிஞர் துறையில ஒரு பெரிய ஆளுடைய மகள் அப்படின்றதுனாலயும், அவங்களுடைய கேஸ் உடனடியா இந்த அளவுக்கு வைரல் ஆயி, அவர வந்து இது ஒரு பெரிய குற்றம் இல்ல, அவருடைய அறியாமை தான் அப்படின்றதுனால தான் அவர வந்து டெர்மினேட்டோ இல்ல சஸ்பெண்டோ பண்ணாம, இடமாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வேலையில இன்னொரு இடத்துக்கு. சோ இந்த இடத்துல இவங்க மேல குற்றமா, அவங்க மேல குற்றமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இத ஜஸ்ட் லைக் தட் அப்ரப்டடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு சமூகத்துல உள்ள ஒரு பெண்ணோ, ஆணோ பார்க்கறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஆணோ, பெண்ணோ சந்தேகிக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். உட்கார்ந்து பேசலாம். எந்த டைம்ல வேணாலும் பேசலாம். அப்ப காவல்துறைக்கே கேட்கக்கூடிய அதிகாரம் கிடையாதுன்றது தான் இந்த வீடியோல எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த வார்த்தைகளோ, இந்த வார்த்தைகள கேட்கக்கூடாது என்பதோ எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இது மாரி இருட்டான இடங்கள்லயும், ஆ அதாவது எந்தெந்த நேரங்களுக்கு மேல பெண்கள் இருக்கக்கூடாதோ, அதே மாரியான நேரங்கள்ல ஒர்க் பண்ற பெண்கள் இருக்காங்க. இதே வேலையா. அப்போ அந்த பெண்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமான ஒரு வீடியோவா தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்போ எந்த நேரத்திலயும், எந்த இடத்திலயும் நம்ம தவறு பண்ண விதமா உட்கார்ந்து இருக்கலாம் அப்டின்ற விஷயத்த சொல்லும் விதமா தான் இது இருக்கு. ஆனா இது எல்லா மக்களுக்கும் இது தெளிவா புரியும்ன்றத சொல்ல முடியாது. அத மீறி இந்த விஷயத்துல காவல்துறைன்றது அவருடைய வேலைய செய்தாரு. கொஞ்சம் அறியாமையா சில வார்த்தைகள விட்டுட்டாரு. சட்டப்படி அது குற்றம் அப்படின்றது தெரியாம விட்டுட்டாரு. ஆனா, இதே பெண்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நண்பன் நெனச்சு நான் பேசுனேன். நண்பன் நெனச்சு நான் நம்புனேன். என்ன இவ்ளோ பழி வாங்கிட்டான். என்ன இவ்ளோ அழிச்சுட்டான். என்ன வந்து சிதைச்சுட்டான் அப்படின்னு திரும்ப நம்ம பாதிக்கப்படும்போது யார்கிட்ட போய் விழறோம் அப்படின்னா, அதே காவல்துறை கிட்ட தான் போய் விழறோம். அந்த காவல்துறை தான் கண்டுக்கல, அந்த காவல்துறை தான் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னும் பழிய போடுறோம். அதுவும் நடக்குது. சோ அந்த இடத்துல இதே மாதிரியான சந்தேகிக்கக்கூடிய இடத்துல நெறைய தவறுகளும் நடக்குது. அதையும் தவிர்க்க முடியல இல்லையா? அப்போ இத பத்தின ஒரு தெளிவான ஒரு அறிக்கை இருந்தாவோ, இந்த அறியாமையை போக்கும் விதமா ஒரு அவேர்னஸ் வீடியோவோ, இல்ல அது மாரி ஒரு விஷயங்கள் குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா பெண்களும் இதுல தவறுல ஈடுபடுற பெண்கள் இத வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்தா இங்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெறைய பெண்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் மீட் பண்ண பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த பெண்களுடைய கேஸ்லாம் இவ்ளோ சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுத்து நடந்து முடிஞ்சுதா? இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் வுமன் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே ஒரு குற்றவாளியினால பாலியல் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. ட்ரெயின்ல இருந்து கீழ வேற தள்ளி விட்டுருக்கான். சோ அந்த மாதிரி
விஷயங்கள்லாம் நடந்து ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கான சரியான தீர்வுகள் கிடைச்சதா அப்படின்றது பப்ளிக்கு பெருசா தெரிய வரல. அந்த சம்பவம் நடக்கும்போது இது மாதிரி நடந்ததுன்னு சோசியல் மீடியால வைரலா பாக்குறமே ஒழிஞ்சு அந்த குற்றவாளி தப்பிச்சுட்டானா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கப்பட்டதுன்றது வைரலா நியூஸ் வெளியில வரமாட்டேங்குது. ஏன்னா குற்றங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா குற்றம் செஞ்சவங்களுக்கு எதே மாதிரியான தண்டனை கிடைக்கப்பெற்றது அப்படின்னு தெரிஞ்சாதானே குற்றங்கள் குறையும். அப்போ இந்த காவலர் இப்ப பேசின ஒரு விஷயமும் அந்த ஒரு வார்த்தையோ அந்த பெண்மணி ஒரு பெண் வழக்கறிஞர் அப்படின்றதுனால ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறதுனால அது ஒரு வைரல் ஆகுது. உடனடியா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படுது. உடனடியா அடுத்தடுத்தது மக்களுக்குமே தெரிய வருது. ஆனா இது சமூகத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்னு சாதாரண பெண்மணியா நான் பார்க்கும் பொழுது எனக்கு தோணுது. அப்ப எவ்வளவோ பெரிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதற்கு ஸ்லோவான ஆக்ஷன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்றது முடிவு கூட நமக்கு தெரிய வர்றது இல்ல. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சதா, அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சதா அப்படின்றதெல்லாம் நமக்கு சாதாரண மக்களுக்கு தெரிய வர்றதில்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சோ எது எப்படியோ அந்த காவலரோ அந்த பெண்மணியோ அந்த காவலருக்கு அந்த இடத்துல அவர் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சட்ட ரீதியான விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது நிச்சயமான உண்மை. அதனாலதான் இது கொஞ்சம் இன்னைக்கு மொபைல்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டதுனால அத வீடியோவாவும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே சாட்சிகளா ப்ரொடியூஸ் பண்ணவே அவரு லேசான விதமா பாதிக்கப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான். அவருடைய அறியாமை முதல் காரணம். இவங்களுடைய அந்த சட்ட ரீதியான அதிகாரம்ன்ற ஒரு விஷயமும் முன்னடியான காரணம். அவங்களுக்கு உடனே அந்த ஆக்ஷன் நடக்கப்பெற்று அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது ஒரு காரணம். மொத்தத்துல நம்ம சமுதாயத்துல மக்களுக்குன்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்த விஷயத்த இதே தவறாவே பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு இது சாதகமான ஒரு விஷயமா போயிடுமோ அப்படின்ற அச்சம் சாதாரண பெண்மணியா நான் இங்க இந்த கருத்தை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.